இலங்கையில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அங்கிருக்கும் நமது நிர்வாக ஆசிரியரிடம் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு பவான் சிங். இந்த தேர்தலில் எந்த அளவிற்கு வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடந்து வருகின்றது? கொஞ்ச நேரத்துல வாக்குகள் என்றது தொடங்க போகுது. இந்த பை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த தட் இஸ் போஸ்டல் பேலட்ஸ் எண்ணிக்கை முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் ஒரு 3-4 மணிக்கு ட்ரெண்ட்ஸ் வரத ஆரம்பிச்சிடும். பை ஆஃப்டர்நூன், ஏர்லி ஆஃப்டர்நூன் ஒரு 2-3 மணி அளவில் எந்த பார்ட்டி அடுத்த பார்லிமெண்ட் 15வது பார்லிமெண்ட்ல ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றது தெளிவாயிடும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் அதிகாரம் என்ன? 90 to 95 அல்லது 80 to ஒரு 80லேருந்து 95 சீட்டு வரைக்கும் ராஜபக்சேக்கு வரும். யூஎன்பிக்கு 106லேருந்து 110 சீட்டு வரும் அப்படின்னு சில ஒப்பீனியன் போல்ஸ், ஒரு லாஸ்ட் 1 மந்த்தா வர ஒப்பீனியன் போல்ஸ் 2-3 இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால யூஎன்பிக்கு கிட்டத்தட்ட ஒரு 106லேருந்து 110 வரக்கூடும். அது மட்டும் இல்ல, இதுல டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜேவிபி சிங்கள கட்சி, ஜேவிபி இவங்க என்னன்னா கிட்டத்தட்ட 30 சீட் அவங்களுக்கு வரலாம். அதாவது டிஎன்ஏ இப்போ 20 சீட்டுகள் போட்டிருக்காங்க. அதுல அட்லீஸ்ட் 15, குறைஞ்சபட்சம் 15 சீட்டாட்டம் அவங்களுக்கு கிடைக்கலாம். ஜேவிபிக்கு ஒரு 15 சீட்டு கிடைக்கலாம். ஸோ அவங்களோட அந்த 30 சீட்டு அவங்க ஆட்சியில வெளியிலேருந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம் இந்த ரணில் விக்ரமசிங்கேக்கு. ஆகையால பிரசிடென்ட் மைத்ரிபால ரணிலுக்கு அதாவது பிரதமர் ஆகிறதுக்கு அழைப்பு விடக்கூடும் அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கை. கருத்து கணிப்புல யூஎன்பிக்கு குறைஞ்சது ஒரு 106லேருந்து 110 சீட்டு வரும் அப்படின்னு சொல்றவங்க அவங்க எப்படி ஒரு கணக்கு போடுறாங்கன்னா, யூஎன்பி ஒரு யுனைடெட் பார்ட்டி, ஒரு ஒற்றுமையாக இருக்கிற ஒரு கட்சி அது. ஆனா எதிரில் இருக்கிற யூபிஎஸ்ஏ அது என்னன்னா மஹிந்த ராஜபக்சோடது அதுல ஒரு பிளவுபட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த மஹிந்த ராஜபக்சவுடைய கவர்மெண்ட் டைம்ல நடந்த அந்த அரசாங்கத்து அந்த ராஜபக்ச கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட இப்போ 7000 கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் கிரிமினல் ஆக்ட்ஸ் இருக்கு, கிரிமினல் ஆக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லை கரப்ஷன் சார்ஜஸ் 7000 கேஸு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 54-55 கேஸு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 700 கேசஸ் என்னன்னா டைரக்டா இந்த ஆன்டி கரப்ஷன் பியூரோ அதில் தாக்கல் பண்ணியிருக்கு. ஸோ இதில் கடந்த 6 மாதங்களாக லாட் ஆஃப் பேட் பிளட், ஒரு 2 தரப்புலையும் ஒருத்தர் குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. இதில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூஎன்பி ஆட்கள் சொல்றாங்க இந்த யூபிஎஃப்ஏ மஹிந்த ராஜபக்சோட இமேஜ் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மஹிந்த ராஜபக்ச தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி 8ஆம் தேதி நடந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் 58 லட்சம் ஓட்டுகள் மஹிந்த ராஜபக்சாவுக்கும் வெறும் 62 லட்சம் ஓட்டுகள் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் கிடைச்சிருக்கு. அதாவது 4 லட்சம் தான் டிஃபரன்ஸ் 2 பேருக்குமே. இந்த 4 லட்சம் டிஃபரன்ஸ் ஈஸியா மஹிந்த ராஜபக்ச மேக்கப் பண்ணிடுவாரு. ஏன்னா மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த மைத்ரிபால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க கம்பைன் இந்த கவர்மெண்ட் மேல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா ஒண்ணுமே செயல்படாதனால இப்போ என்னன்னா வெறுமனே இந்த 6 மாதம் ஒரு விச் ஹண்டிங் மாதிரி எம்ஆர்னா மஹிந்த ராஜபக்ச அவருடைய அரசாங்கத்துல நடந்த குற்றச்சாட்டுகள், குறைபாடுகள், கரப்ஷன் கேசஸ், அது பின்னாடி கேசஸ் போட்டதுனால ஒரு they have not delivered on their promises அப்படின்ற ஒரு குறைபாடு இருக்கு. அப்படின்றதுனால அந்த 4 லட்சம் டிஃபரன்ஸ் ஈஸியா மேக்கப் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க மஹிந்த ராஜபக்ச தரப்புல இருக்க அவருடைய ஆதரவாளர்கள்.
நன்றி திரு பகவான் சிங். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இலங்கையில் இருக்கும் நமது நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங்கிடம் தொலைபேசி வாயிலாக பல்வேறு தகவல்களை பெற்றோம்.